ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெற்றிலை கஷாயம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பலும் மார்சளி வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கஷாயத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சளியை கரைச்சி மோஷன் வழியாக வந்து வெளியில் வந்துடும். வாங்க இந்த கஷாயம் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த கஷாயத்துக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது, அதுவும் கடையில் போய் வாங்குறது வெத்தலை மட்டும்தாங்க. மீடியம் சைஸில் ஒரு 5 வெத்தலை எடுத்திருக்கேன். கொழுந்தா இருக்கிற மாதிரி துளசி வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து முத்துனதா இல்லாம பார்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் போல பொடி வெல்லம் எடுத்திருக்கேங்க. வாங்க இப்ப இத வச்சு இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப்பு போல தண்ணி எடுத்திருக்காங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் அந்த 1 துண்டு இஞ்சி வந்து துருவி சேர்த்திருக்கேன். துருவி சேர்க்கறதுனால இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து தண்ணியில இறங்கும். இடிச்சு சேர்க்கறத விட இது மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா கொதிச்சு இதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில இறங்கட்டும். வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்ல இருக்கிறதே எடுத்திருக்கேன். வீட்லயே செடி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ்ல ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. மேல காம்ப வந்து ஃபர்ஸ்ட்டு கிள்ளிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடுப்புற ஒரு நரம்பு மாரி வருது பாருங்க. நீங்க கடையில வாங்கும்போது சில நேரத்தில முத்தெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா, நடுப்புற பெருசா இருக்கும். அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, பொடி பொடியா நறுக்கி இந்த தண்ணீல சேர்த்துட்டேன். இஞ்சியோட சாறு வந்து நல்லா இறங்கிடுச்சு. இப்ப அடுத்ததா வந்து வெத்தலை சேர்த்திருக்கேன். அதோட சாறும் நல்லா இறங்கட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மிளக வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தனியாவையும் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகும் தனியா வந்து தூளா சேர்க்காம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து இடிச்சு சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா வந்து நம்ம பொருள் சேர்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா சேர்த்தீங்கன்னா, எசன்ஸ் வந்து எல்லா பொருள்லேருந்தும் நம்மளுக்கு தனித்தனியா நல்லாவே இறங்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இதோட கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்ப வந்து நான் துளசி வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது பாதி வந்து நல்லா கொதிச்சதும் துளசியை சேர்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்ல வச்சே வந்து கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்காதீங்க. இப்ப எந்த அளவுக்கு இதோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமாவது லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்கணும். 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணியா வந்து நல்லா சுண்டி வரணும். இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா, இரும்பல், மார்சளி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா வந்து இது சளிய வந்து மோஷன் வழியா எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. அதோட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இனிப்புக்காக கொஞ்சமா வந்து நான் இதில பொடி வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுவும் பர்ட்டிகுலரா பசங்க வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஏன்னா, இது காரம் வந்து ரொம்ப அதிகமா தெரியும். அதனால அவங்களுக்காக தான் வந்து இந்த இனிப்பு சேர்த்துக்கிறேன். பெரியவங்க வந்து வேண்டான்னா இத அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியாது. அதோட காரத்தன்மைய கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளவுதான். இப்ப இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா ஆறும். அது மட்டும் இல்லாம இதோட எசன்ஸ் வந்து இன்னும் நல்லா இறங்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் வந்து இது மாரி ஓப்பனா இருக்கிற மாரி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன். இன்னும் வந்து இதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கும் எல்லா பொருளந்தும். பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். குடிக்கும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற மாரியே குடிங்க. இப்போ 2 கப்பு நான் வந்து தண்ணி சேர்த்திருந்தேன். இப்ப நல்லா சுண்டி 1 கப் அளவுக்கு தான் இந்த கஷாயம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த கஷாயத்த பெரியவங்க சாப்பிடும்போது தொடர்ச்சியா ஒரு 4லேருந்து 5 நாள் ஒரு 1/2 கப்பு போல குடிங்க. சின்ன பசங்களுக்கு குடுக்கும்போது 1 விட்டு 1 நாள் ஒரு 3 தடவ போல குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.